ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு. மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் 1 போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு தக்காளி, புளி கரைச்சல் அதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றணும். ஆல்ரெடி நான் கரைக்கும் போதுவே உப்பு ஆட் பண்ணி தான் கரைச்சேன். நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடான மிளகு ரசம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.